உலகின் ஏதோ ஒரு மூலையில் வெடித்த போர் இன்று இந்தியாவின் சமையலறை வரை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்பட்ட உணவகங்களும், சில நாட்களுக்கு முன்னர் பெட்ரோல் நிலையங்களில் அணிவகுத்து நின்ற வாகனங்களும் ஒரு முக்கிய செய்தியை இந்தியர்களுக்கு கூற முயல்கிறது. கச்சா எண்ணெய் தான் இன்றும் ராஜா. இது இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செய்தி. கச்சா எண்ணெயை வைத்து வல்லரசுகள் ஆடும் ஆட்டத்தில் இந்தியா போன்ற நாடுகள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. இது தற்காலிக சிக்கல் என சமாதானம் சொல்லப்பட்டாலும் கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இருப்பது இந்தியாவுக்கு எப்போதும் ஆபத்துதான். உண்மையில் கச்சா எண்ணெயை சாராத எதிர்காலத்தை கட்டமைக்க முடியுமா? உலகின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 3ஆம் இடம் வகிக்கும் இந்தியாவில் இது சாத்தியமா? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இனிமேல் எல்லாம் எலக்ட்ரிக் வாகனங்கள் தான். கச்சா எண்ணெயின் கதை முடிந்தது என ஒரு பெரிய பிரச்சாரம் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா கூட கச்சா எண்ணெயை மட்டும் இனி நம்பி இருக்க முடியாது என தனது பொருளாதார நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கியிருக்கிறது. ஆனால் இது எல்லாம் வெற்று பிம்பம் என உடைத்து நொறுக்கி இருக்கிறது 2026ஆம் ஆண்டு. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் வரை கச்சா எண்ணெய் என்பது வெறும் எரிபொருள் அல்ல, அதுவே உலக பொருளாதாரத்தின் திசையை தீர்மானிக்கும் சக்கரம் என்பதை உலக நாடுகள் மீண்டும் உணரத் தொடங்கியுள்ளன. கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால் உலக நாடுகள் முடங்குவது இதுதான் முதல் முறை என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சரியாக 55 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகம் இப்படி ஒரு சிக்கலை சந்தித்தது. தற்போது வல்லரசுகளாக மார்த்தட்டிக் கொள்ளும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளையே கச்சா எண்ணெய் ஒரு காலத்தில் நடுங்க வைத்தது. எப்படி தெரியுமா? 1970களின் தொடக்கத்தை இன்றும் உலக நாடுகள் தங்கள் கருப்பு பக்கத்தில் குறித்து வைத்திருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் அதன் அண்டை நாடுகளான எகிப்து மற்றும் சிரியாவிற்கும் இடையே 1973இல் யோம் கிப்பூர் போர் வெடித்தது. இப்போரில் இஸ்ரேல் பின்னடைவை சந்தித்த போது அமெரிக்கா பெருமளவில் ஆயுதங்களையும் நிதி உதவியையும் வழங்கி ஆதரித்தது. இது அரபு நாடுகளுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்த ஓபெக் எனப்படும் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்த அரபு நாடுகள் 2 முக்கிய முடிவுகளை எடுத்தன. இந்த முடிவுகள் தான் பின்னாளில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் தீவிரமாக நகர காரணமாகின. முதலில் அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேலின் நட்பு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை முழுமையாக அரபு நாடுகள் தடை செய்தன. இரண்டாவதாக, ஒட்டுமொத்த எண்ணெய் உற்பத்தியை அரபு நாடுகள் குறைத்ததால் கச்சா எண்ணெய் விலை ஒரேடியாக 4 மடங்கு உயர்ந்தது. இதனால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்கள் மைல் கணக்கில் அணிவகுத்து வரிசையில் நின்றன. கச்சா எண்ணெய்க்காக அரபு நாடுகளை மட்டும் நம்பியிருப்பது ஆபத்து என்பதை உலக நாடுகள் உணரத் தொடங்கிய தொடக்கமும் அதுதான். இதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் சாராத ஆற்றல் மூலங்களில் அவை அதிகம் முதலீடு செய்ய தொடங்கின. இன்று அதன் விளைவாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பல நாடுகள் அவற்றின் ஆற்றல் தேவையை கணிசமாக பூர்த்தி செய்திருக்கின்றன. ஆனால் இந்த முயற்சி கச்சா எண்ணெய் இல்லாத எதிர்காலத்தை நோக்கி அவற்றை நகர்த்தி இருக்கிறதா? பிரான்ஸ் போன்ற நாடுகள் அணுசக்திக்கு முக்கியத்துவம் அளித்து இன்று தங்களின் 70% மின்சார தேவையை அதன் மூலமே பூர்த்தி செய்ய தொடங்கிவிட்டன. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சூரிய சக்தி, காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆராய்ச்சிகளில் பெரும் முதலீடுகளை செய்தன. அமெரிக்கா தனது சொந்த மண்ணிலேயே ஷெல் எரிவாயு, எண்ணெய் எடுக்கும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி எரிசக்தி தன்னிறைவை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த வகையில் உலக நாடுகளின் மின்சார தேவையில் மாற்று ஆற்றல் கை கொடுத்தாலும் போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளில் கச்சா எண்ணெய் இன்னும் ராஜாவாகவே இருப்பதை 2026 மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. ஈரான் உடனான மோதலால் ஹோர்முஸ் நீரிணை முடங்கி இருப்பது உலக எண்ணெய் விநியோகத்தில் 5இல் ஒரு பகுதியை பாதித்துள்ளது. இது டீசல் மற்றும் விமான எரிபொருட்களின் விலையையும் உயர்த்தியுள்ளது. இதில் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஓரளவு தப்பித்துக் கொண்டாலும் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றன. இந்த நெருக்கடியில் உலகின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வு நாடான இந்தியா என்ன செய்ய போகிறது? உண்மையை கூற வேண்டுமென்றால் கச்சா எண்ணெயை வைத்து உலக நாடுகள் ஆடும் ஆட்டத்தில் இந்தியா கத்தி மேல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் நிலப்பரப்பில் கச்சா எண்ணெய் இருப்பு மிக குறைவு. மும்பை ஹை மற்றும் ராஜஸ்தானின் பார்மேர் போன்ற ஒரு சில இடங்களை தவிர பெரிய எண்ணெய் கிணறுகள் இந்தியாவில் இல்லை. ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகை, வாகனங்களின் எண்ணிக்கை, வேகமான தொழில்மயமாக்கல் காரணமாக கச்சா எண்ணெய்க்கான தேவை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கச்சா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதியை இந்தியா சார்ந்திருக்கும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை $1 உயர்ந்தால் கூட அது பெட்ரோல், டீசல் விலையை தாண்டி அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் காரணமாகி சாமானிய மக்களை அழுத்தத்திற்கு தள்ளுகிறது. வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஆற்றல் தன்னிறைவை நோக்கி இந்தியா விரைவாக நகர்வது அவசியம். அதுவே போர் சூழல்கள், புவிசார் அரசியல் பதற்றங்களின் போது கச்சா எண்ணெயை முழுமையாக சார்ந்திருப்பதை தடுக்கக்கூடும்.
புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்ந்து விட்டோம் என உலக நாடுகள் நினைத்திருந்த நிலையில் உலகின் இதய துடிப்பு இன்னும் பாரசீக வளைகுடாவின் ஆழமான எண்ணெய் கிணறுகளில்தான் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பது இந்த போரின் மூலம் மீண்டும் நினைவூட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கச்சா எண்ணெய் இல்லாத உலகம் என்பதை அடைய உலக நாடுகள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது.